ஏய் கண்டபல கேக்கல ஆடையில போற வயசுல படிக்கிற தூக்கிறியா ஏப்பா ஒரு வயசுக்காவது மரியாதை விடு உனக்கு என்ன இதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏய் யார்டா பேசிட்டு இருக்க யார்ட்ட பேசிட்டாளா கொம்ப உடைச்சு குச்சி போறாவளோ போயா அவன் படிச்ச படிப்பு அப்படி தண்ணி உள்ள போ ஏய் வரியா கலெக்டர் படிச்சவங்கள என்ன கடை தூக்கிட்டு அலையறாங்க போயா அட மேலே ஏறா யார் மேலே இருக்கிற கோவத்தை நம்மகிட்ட காட்டுறேன் ஏலா குளுமா எங்கடா இருக்க வாடா ஏய் இந்த வாரேன் இந்தடா ஆசைப்படல சீக்கிரம் கஞ்சி ஊத்து பசிக்குது இப்படி தான் கிடைச்சு ஆமா பெரிய கப்பலே வர பார்க்குறேன் பாரு சோத்தை போட வரா வாழ வரன்னு பேசிக்கிட்டு ஏய் யாரா நீ எப்படி வந்து என்ன ஏத்துற எங்க அப்பனை வஞ்ச வாயை உடைக்க வந்திருக்கடா நன்னாரி ஏய் ஏன் தண்ணி அப்படிங்கறா நீ உள்ள போடா ஏய் ஓடு ஏய் ஏய் எங்க அப்பனையடா வந்த ஏய் டிரைவர் நம்ம பாத்துக்கல ஏய் என்னன்னு கேளுடா ஏய் ஓட போடா யார் வெளிய போறா ஏய் வெட்டி கண்ணு போடுவேன் நீ குறுக்கு போகட போடா போடிக்கடா எங்க அப்பனை மட்டும் இல்லடா இனிமே வயசான யார வந்தாலும் உனக்கு இந்த நினைப்பு வாங்க என்னடா ஊரு இது ஒரு அப்பனை வஞ்சி இருக்கேன் கைய மட்டும் உடைச்சு விட்டுருக்கானுங்க ஏதோ 2 காலு 2 கையை உடைச்சு விட்டு இருந்தானா அதுக்கு வைத்தியம் பார்த்து 4 காசு பார்த்துருப்பேன் யோ டாக்டர் நீயே விஞ்ஞான நிறுவனத்துல கொலைகாரனா இருக்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகாம இந்த வரப்பட்டி காட்டுல வந்து எதுக்கு வேலை பார்க்கறேன்னு தெரியுமா? இங்க தான் சாதி சண்டை நடக்குது, வாய்க்கா வரப்பு சண்டை, மத சண்டை, அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறது எல்லாம் நடக்குது. அதுக்கு வைத்தியம் பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவும் நடக்கல. என் பொண்டாட்டி காரி துப்புரா. நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆசிரமத்தை தொடங்கி சாமியாரா போயிரு, நல்லா கல்லா கட்டலான்னு சொல்றா. நானும் பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன், இல்லைன்னா என் சிஷ்ய கோடிகளோட ஆசிரமத்தை தொடங்கிடுவேன். சரி சரி, ஒரு கட்டு தானே, 5000 வெட்டு. ஐயோ, கை நீட்டி பேசுறதுக்கு கையில் இருந்த காசை பூரா பிடிக்கி விட்டான் இந்த பாவி பையன் டாக்டரு. இவங்க யாரு? டேய், ஒடுத்தானே வச்சே இப்படி பண்ண வந்திருக்கிய? இப்படி தானே என்ன கோப்பை நிறைய பத்துட்டு இருக்கானா? டேய் இங்க பாரு, ஏன் ஊர்ல கை வச்சிருக்கீங்க? எவனும் உசோட போக முடியாது. டேய் மாயே, முடியாது. அப்பன வந்துடா. டாக்டர், சந்தோஷமான விஷயம், நீங்க கட்டுப்பட்டவரை 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே? ஆமா டாக்டர். இந்த பில் புக்கோட என்ன ஃபாலோ பண்ணு. கமான் கமான் கமான். டேய் வெளிய உட்கார, மேல கை வச்சிடா. உசோட விட கூடாதா? போடா. ஐயா கரெக்ட். என்ன முடிக்கல? ஓட போடா. ஐயா பாத்து வயிறு போச்சு. ஊருன்னா இப்படி தாண்டா இருக்கணும். எங்க பாரு வெட்டு குத்து, நமக்கு நல்ல கலெக்ஷன் தான். நோட் பண்ணிக்க. குத்து 4, வெளிக்குத்து 3. உள்குத்துனா என்ன, வெளிக்குத்துனா என்ன டாக்டர்? உள்குத்துனா அவங்களே அடிக்கிறது. வெளிக்குத்துனா வெளியூர்காரன் வந்து அவங்கள நை நை நைன்னு நைக்கிறது. இந்த மாச பட்ஜெட் ஓகே.
நீங்க ஓடி போடுங்க. ஒண்ணும் வேணாம்டா அடிக்காதீங்கடா. ஏய் அந்த வெஞ்சனத்தெல்லாம் அள்ளி தின்னுங்கடா, அப்பதானே வளருவீங்க. அப்பா வளருவாங்க. தின்றா. அண்ணே வணக்கம்ண்ணே. டேய் என்னடா நேத்து பஸ்ல கைய வீசி வீசி பேசினா இன்னைக்கு இப்படி வந்திருக்க? கையை வீசி பேசுனால வந்த வேலைதானே இது. என்னப்பா அது? அதெல்லாம் ஒண்ணும்ல. எல்லாம் கை மீறி போச்சுண்ணே. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க முடியல. அண்ணே உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஏமா பேச்சு என்ன நம்ம குடும்பத்தோட போட்டோ எடுக்கணுங்கிறேன்? எடுத்துட்டு போட்டு பாவ ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி தாய். இந்த தேன்கூட்டில் கை வைக்காதீர்கள், என் நிலைமை உங்களுக்கும் வரலாம். இப்படிக்கு உங்கள் கட்டு போட வச்சு உங்களுக்கு கட்ட விட்டு கட்டு போட்ட எனக்கு வெறும் காசா? சண்டை போட்டவங்க எல்லாம் இப்படி சமாதானம் ஆயிட்டா காசுக்கு நான் என்ன பண்றது? நீ ஏன் இந்த புகைக்குள்ள போமாருமா, நீ செய்யாத வேலையா நான் செஞ்சுட்டேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? கரெக்டா நிறுத்து போடுங்க. ஏய் வாத்தியார்களை படிச்சிருக்கோம், கரெக்டா தானே இருப்போம். திருப்பி திட்டு போறேன். என்னடா பைக்ல 2 பேர் வந்துக்கிட்டாங்கண்ணே. லாரி மோதிச்சா 2 கால் உடைஞ்சு ரத்தம் பொலவொலன்னு கொட்டுச்சு. அத கண் கூட பார்த்தனா சந்தோஷம் தாங்க முடியலண்ணே. ஏமா அவன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதுக்கு காரணத்தை பாத்தீல? இலை வெளியில போய் சொல்லிவிடாரா, ஓங்கால உடிச்சு விட போறாங்க. பைய காமி. எது சிரிச்சுக்கிட்டு பக்கி இல்ல காசு வழக்கம் போல கணக்கில் வச்சுங்க. சரியா போச்சு. போ ஏப்பா நடுவுல இங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல துறை 1.5 மணி நேரமா தலைச்சி விட்டு எங்க போறீங்க? காலேஜுக்கு. இல்ல உனக்கு பின்னாடி காலேஜ் போனா இன்ஜினியர் ஆயிட்டான்டா. போ போற வரல இந்த வெறச்சாங்கல்ல முறுக்க போட்டு போ. சரி நேதான் எதானே செஞ்சுட்டு இருக்கான். என்னமோ எதுக்கு அவனவே வஞ்சிக்கிருக்கீங்க? அவர் 1.5 மணி நேரமா தலை சீவிக்கே இருந்தாருன்னு பெரிய மாலையா வாங்கி போடுவோமா? சும்மா இருத்தா. என்ன மச்சான் வணக்கம் போல எங்க அக்கா கூட வம்பு எடுத்துக்கிட்டீங்களாங்க? அதுக்கு தானே கட்டி கொடுத்திய. பார்த்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேதா. ஏன் மச்சான் நான் திருவிழா கூப்பிடுறதுக்குள்ள வழியே வந்து உட்காந்துருக்கிய? மூக்கு வேர்த்துச்சுல வந்துட மாட்டோமா? என் மருமக போற வேகத்தை பார்த்தா பச்சை தண்ணிலே பலாரச்சுட்டுருவா போல. ஏன் வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே? சின்ன பேர் இடத்துல என்ன விஷயம்? உரிமையை தானே மச்சான் சொன்னேன். வணக்கம். வாங்க தபால்காரர், என்ன விஷயம்? உங்க பையன் ராமருக்கு பாருங்க வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. ஆத்தே நான் கும்பிடுற கருப்பு சாமி என்ன கைவிடல. ஏங்க நல்ல விஷயமா சொல்லிருக்கா. 4 சீனி முட்டை எடுத்து வாயில போடுங்க. ஆத்தாடி சீனி முட்டையா? இப்படி வர்றேன். ஏய் இத விவரம் போல்றியா? வாயா. ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. ஆமாமா மறுநாள் தான் உசுரோட இருக்க முடியாதுல்ல. சக்கரை வியாதிக்காரங்களுக்கு எல்லாம் மண்டை வெள்ளம் கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல தான் இருக்காங்க. செம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கலை, செம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கலை. சாப்பிடுவா. எங்க வந்து என்ன வேலை ஏண்டா? ஏய் நாங்க தெய்வமா நினைச்சு தொழில் பண்ற இடத்துல வந்து பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய் என் மைங்க எம்பிட்டு காசு பணம் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தா தலை உடிச்சு தாண்டா போவாங்க. அப்படித்தாண்டா என் பிள்ளைகளை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஏய் இவனை எழுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்கடா. இனிமேல் எந்த பொம்பளையுமே ஏற எடுத்து பார்க்கப்படாது. ஏய் இங்க நான் வேடிக்கை வந்துட்டு போய் அவ வேலை வெட்டிய பாருங்கம்மா. போமா. என்னங்க கடையில வேலை பாக்குறவன இந்த அடி அடிச்சு விழுத்து போய்க்கிருக்காங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா நீ என்ன சொல்லி வந்த? காலேஜுக்கு பீஸ் கட்டணும், அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். என்னையா? ஒரு 200 ரூபாய் பணம் வேணும்பா. என்னையா நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த சொத்து சுகம் பூராமே வாங்கினது. என்கிட்ட போய் 200 ரூபாய் காசு எடுத்துக்கிருக்க. உனக்கு வேணும்ன்ற அளவுக்கு கல்லாத திறந்து அள்ளி போயா? சரிம்மா பெரியவனே எம்பிட்டு வேணுமாலும் கொடுத்து விடு. நடமா காலேஜுக்கு பீஸ் கட்ட. என்ன இத போய் அப்பாயிண்ட் எடுத்துக்க? வாயா எம்பிட்டு வேணா அள்ளிக்கு போ. இப்படியே லேட்டா போன வச்சுக்க, சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவான். இப்போ நம்ம அல்ஜிப்ரா பத்தி பார்க்க போறோம். என்ன? a plus b the whole square equal to நான் உட்காந்துக்கிறேன். முத்துராஜ் நீ சொல்லு. என்னங்க சார் வந்தது வராம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வீட்லயே வேட்டிடுறாங்க தான் இங்க வந்து உட்காந்துருக்கான். நீங்களே ஏதாவது எழுதி பாஸ் போட்டு விடுங்க. மாப்பிள வந்துட்டான்டா. ஆயிடா மாப்பிள. என்னடா விட்டு வந்துட்ட? டேய் மாப்பிள திண்டுக்கல் தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 டிக்கெட் பிளாக்ல வாங்கி வச்சிருக்கேன். வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எந்திரி போலாம். என் தம்பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போறேன். நான் பல வருஷமா அந்த பண்டாத பாஸ் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். இந்த தடவை நான் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்க, எங்க வீட்டுல என்ன முறுக்கு புளி மாதிரி புளிஞ்சு ஓட்டுவாங்க. என்னை ஆள விடுங்கடா சாமி உங்க ஆட்டையில இருந்து. நான் படிச்சு பாஸ் பண்ணணும். ஏ போசே திருவிழா சமயத்துல நல்ல காசை புடிச்சு போடணுமாப்பா. ஏ கொய்யாக்கடா வழி இந்த பக்கம் இருக்கடா, அங்க இருக்கடா. ஒரே போசே சின்ன மணி கொய்யா ரொம்ப ருசியா இருக்கும். சரி போய் அப்ப ஆத்தால கொடு. டேய் சேத்து 2 கொய்யாக்கா குறா, எங்களுக்கு வேணாமா? யோ ஒரு தடவை நாங்க உனக்கு கொடுத்ததுக்கு ஏன் இப்படி பொருளா கொடுத்து கொண்டுகிட்டு இருக்க? அடிக்கடியில கட்ட வடிக்கிறது காசு இல்லப்பா. இந்தா கொண்டு போய் கொடு சாப்பிட்டு. பட்டா கொய்யா 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 கொய்யா.
எல்லாம் விரும்பாய என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி அரிசி போட்டு இந்த கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா பொங்க வச்சிருவாங்க, நீ போய் அந்த கறியை நல்லா சுண்ட வதக்கி வைய. ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. நல்ல நாள் போல நாள் ஒண்ணு வந்துடக்கூடாது. நாக்க தொங்க போட்டுட்டு திரியுது. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. டேய் மாப்பிள்ளைகளா, உங்களுக்கு பீர் வாங்கி வச்சிருக்கீங்க, கிளம்புங்க. ஏய் இரியா, மருமைகிட்ட போய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் வைறீங்க? அப்படின்னா என்ன? குளுகுலுண்டு வெயிலுக்கு புளிச்ச தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கா? வெயில குடிக்கிறதானே, கூட்டிட்டு போப்பா. இவரு ஒரு கூறு கட்ட மனுஷன். யாரு? நானு. சரிதாம்மா. இந்த வலையில் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் வசந்தி. இந்த வருஷம் என்ன வெயிலு? ஏய் அங்க பாரு. பிடிச்சிருக்கல உனக்கு? என்னங்க இது? யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வளையல் மாட்டி விட்டுட்டு இருக்கான். என்னன்னு போய் கேளுங்க. அவனை கேட்டு என்ன பண்றது? அந்த பிள்ளை யார் என்னன்னு விசாரிப்போம். வாப்போம். வா வா பாப்போம். போசே ஸ்டாண்ட்ல இருக்கவங்க சரக்கு கேக்குறாங்க, என்னன்ற? வாங்கி கொடுத்துறாத, கட்டுப்படி ஆகாது. வாங்கி வச்சிட்டேனே, என்னன்ற? போசே கடா வெட்டி குடும்பத்தோட வான ஊரையே கூப்பிட்டுட்டேன். லாரியில வந்துட்டு இருக்காங்க பின்னாடி, என்னன்ற? வெட்டின 2 கடா பத்தாது, இன்னும் 4 கடா வெட்டணும், என்னன்ற? சரிதான்ற. நீ என்னன்ற? என்னங்கிறது வாங்க அண்ணே. அண்ணாக்கே அத்துட்டே போல இருக்கு. ஓவரா பசாத ஒண்ணே என்ன ஆக போகுது? ஏமா செலவெடுத்தோடதே வேலையா போச்சு. படக்குன்னு எடுங்கம்மா. 2 சீலை எடுக்க இப்படி நேரமா? அத பாருமா. பேச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பேச்சி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து கொள்ள நாள் ஆகுது. ஏன் இந்த பக்கம்? என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால கருப்பனுக்கு வந்து சாவ எடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? என் மகனுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. அதான் கெடா வெட்டி பொங்க வைக்கலான்னு வந்திருக்கோம். ஆசார பிள்ளையா இருக்கு. இதுக்கா மாப்பிள்ளை கிடைக்கல? ஆமா. என்ன செல்லக்கிளி, ஒண்ணு மண்ணா பழகி இருக்கோம். உன் பிள்ளை என் மகனுக்கு கட்டி வச்சா நாங்க பாக்க மாட்டோமா? என்னமா சும்மா உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல. ஏமா வேலை இல்லாத பயில இருந்தா நாங்க கம்மியா போட்டு கட்டி கொடுத்துருவேன். ஆனா நீ வாத்தியார் பயில பெத்து வச்சிருக்க, அந்த அளவுக்கு செய்யறதுக்கு நமக்கு வேணும்ல. எங்க பேச்சு என்ன உன்ட்ட நகை நாட்டா கடிச்சு? நீ பிள்ளைய கட்டி வைப்பா, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? நீ 60க்கு 2 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க. நான் சிங்கம் கணக்கா 5 ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு எதுக்கு வெளியே போய் அலைஞ்சிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷம் மதினி. ஏப்பா இந்த அங்கிட்டு நிக்குதே கேரளாக்கார பிள்ளை மாதிரி, அதுவும் மகளா? அது என் 2வது மக. அப்படியா? படிச்சுட்டா இருக்கு? 9வது படிக்குதே. சரி 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 சரி. குடலை தனியா எடுத்து வேக வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மூட்டு கஞ்சி தானே, சாப்பிட்டு சத்தி. போங்க போங்க. என்னடா மோரை குடிச்சிட்டு இருக்க? வேற என்னத்த பண்றது? ஏய் பாண்டி, சூப்பர் சூப்பர் ஃபிகர் எல்லாம் போதுடா. பார்த்தம்ல. என்னடா? ஏப்பா ராமரே, போஸ், இந்த பாப்பா விட்டு பெரிய இருப்ப மகன் ஒரு தம்பியை கை நீட்டு வம்பு கிழிக்கிறாப்பா. ஏய் என்னன்ற நீ என்னன்ற நீ என்னன்ற நீ என்னன்ற உன்னை பார்த்து விசில் அடிப்பேன். என்னன்ற நீ என்னன்ற விசில் அடிச்சா பல்ல உடைப்பேன். என்னன்ற நீ என்னன்ற வயசு பாட்டைக்கு என்ன பையி அப்புறமா என்ன பையி என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற தலை கட்டி கும்மா என் கும்மி அடிக்கணும் அம்மா என் குனிஞ்சு அடிக்கணும் சும்மா என் குமரி பொண்ணுங்க கொல்லுங்க கொல்லுங்க. கூட கரைச்ச சொம்புல உசுர கரைச்சு குடிக்கிற என்னன்ற நீ என்னன்ற கோட்டி புடிச்சு அலைகிற கொம்ப நாய கொலைக்கிற என்னன்ற நீ என்னன்ற மல்லியப்பூ நீ எபுதடி என் மனச காம வாங்குதடி என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற கோக்கு மாக்கு பட்டுனா கீத்து மாத்தா பெட்டுவே என்னன்ற நீ என்னன்ற நீ என்னன்ற நீ என்னன்ற சலம்பு நான் கமெடுத்துருவேன். என்னன்ற நீ என்னன்ற தங்க புடிச்சு அழுத்துருவேன். என்னன்ற நீ என்னன்ற வந்தா பொண்ணு வச்சிருவேன் பய போட்டு தச்சிருவேன். என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற
கமுள்ள குத்துற என்னன்ற நீ என்னன்ற ஏடா என்ன சுத்துற துண்டத்தை நீ வத்துற என்னான்ற நீ என்னான்ற எந்தோமே எந்தடா நந்தினா உனக்கு என்ன என்னான்ற நீ என்னான்ற என்னன்ற நீ என்னன்ற உன் பருப்பு வேகுமா ஓடி போனா வேகமா என்னன்ற நீ என்னன்ற என்னான்ற நீ என்னான்ற உன்னை பார்த்து விசில் அடிப்பேன் என்னன்ற நீ என்னன்ற விசில் அடிச்சா பல்ல உடைப்பேன் என்னான்ற நீ என்னான்ற பாட்டுக்கு என்ன பையி அப்புறமா என்ன பையி என்னன்ற நீ என்னன்ற என்னன்ற நீ என்னன்ற நீ என்னான்ற ஏய் இப்ப என்னன்ற நொன்னன்ற